ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு சிறை தண்டனையை அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவர்வதற்காக பணம் அல்லது மது, துணி, டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை அன்பளிப்பாக கொடுப்பது சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. ஓட்டு பெறுவதற்காக பணம், அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின்படி தற்போது அபராதமோ அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் உடனடியாக ஜாமீனில் வந்துவிட முடியும் என்பதால் தங்கு தடையின்றி வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பணத்தையோ அல்லது பொருட்களையோ யாராவது பதுக்கி வைத்திருந்தாலும் வாரண்ட் இன்றி அந்த இடத்தை சோதனையிட முடியாத நிலையும் நீடிக்கிறது. தேர்தலில் லஞ்சத்தை தடுக்கும் வகையில் தண்டனையை கடுமையாக்க தேர்தல் கமிஷன் வலியுறுத்தி வந்தது. இது பற்றி ஆலோசித்த மத்திய உள்துறை அமைச்சகம் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பவர்களுக்கான சிறை தண்டனையை 2 ஆண்டாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மேலும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை கடுமையான குற்றம் என்ற வரையறைக்குள் கொண்டு வரவும் உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்களை பிடிவாரண்ட் இன்றி போலீசார் கைது செய்ய முடியும். இதற்கான வரைவு மசோதா தயாரிக்கப்பட்டதும் பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அதை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.